ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி vlog பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் வெளியில் போயிருந்தப்போ எடுத்த கிளிப்பிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட் வாங்குறதுக்காக பக்கத்தில் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாருக்கு போயிருந்தோம். அங்கே எடுத்த கிளிப்பிங் தான் இது. நிறைய கிச்சன் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், குட்டீஸ்க்கெல்லாம் தேவைப்படக்கூடிய அந்த ஸ்கூல் பேக், லஞ்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், இது எல்லாமே 50% ஆஃபரில் நிறைய ப்ராடக்ட்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ ஏதாவது நம்ம வீட்டுக்கு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவது வாங்க போகிறப்ப நம்ம கண்ணும் நம்ம வீட்டுக்கு தேவையானது ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு தோணும். பட் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன், தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் வாங்காத பிரியா, ஏற்கனவே வாங்கினதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணு, அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க திங்ஸ் மட்டும் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே கிஃப்ட் ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளோட ரொட்டீன் வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கிளிப்பிங் எல்லாமே இந்த ப்ளாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் நடக்கிறதுக்கும் நம்ம ஃபிசிக்கலி மென்டலி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நான் இன்றைக்கி உங்களோட ஒரு சில ஹேபிட்ஸ் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஹேபிட்டை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் 21 days 21 நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்ன பிரியா 21 நாள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, சயின்டிஃபிக்காகவே சொல்கிறாங்க 21 நாள் நம்ம எந்த ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ண நினச்சாலும் சரி, வேணான்னு நம்ம தவிர்க்க நினச்சாலும் சரி, 21 நாட்கள் அதை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது அந்த விஷயம் நம்ம மூளையில் பதிஞ்சு நமக்கு அது ஒரு பழக்கமாகவே மாறிடும். ஸோ அதனால தான் இந்த 21 days நான் உங்களோட இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு நாள் 2 நாள் நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் திரும்ப ஃபர்ஸ்ட் டேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற ஹேபிட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான். பட் இதை நீங்கள் 21 நாட்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்களேன், உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு சூப்பரான சேஞ்சஸ் வந்திருக்கதை உங்களால் உணர முடியும். அதுக்கப்புறம் நீங்களே லைஃப் லாங் அந்த ஹேபிட்டை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வாங்க அந்த ஹேபிட்ஸ் என்னலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை பார்த்து முடிக்கும் போது அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம ஃபாலோ பண்ண போகிற இந்த விஷயங்களை ரொம்ப சின்ன சின்ன ஹேபிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக 5 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லையா, இப்போ நீங்கள் எழுந்திருக்கிற டைம் விட 1 மணி நேரம் 1 மணி நேரமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி எழுந்திருக்க ஆரம்பிங்க. இப்போ 7 மணிக்கு எழுந்திருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 6 மணிக்கு எழுந்திருக்க ஆரம்பிங்க. ஏன் சீக்கிரமாக எழுந்துறீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம எப்போவும் எழுந்திருக்கிற டைம் விட கொஞ்சம் முன்னாடியே எழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலைகளை பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணும். 2வது விஷயம், நம்ம எந்த ஒரு வேலையும் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி பெண்டிங்கில் வைக்காமல் அன்னன்னைக்கு உரிய வேலைகளை அன்னன்னைக்கு நம்மளால் பண்ண முடியும். ப்ளஸ் நமக்கு இது வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதாவது நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது, நான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறதுக்கோ எனக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட டைம் இருக்க மாட்டேது அப்படின்னு சொல்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்கும் போது அந்த டைம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா டக்குன்னு சீக்கிரமாக அந்த நாள் முடிஞ்ச மாதிரியான ஃபீல் இருக்கும். நானே ஒரு விலாகில் சொல்லியிருக்கேன், நான் முன்னாடிலாம் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கக்கூடிய ஹேபிட் இருந்த ஆள் தான். பட் சீக்கிரம் எழுந்திருக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்த் ரிலேட்டடாகவும் சரி, என்னோடய லைஃப்லேயும் சரி நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் இன்னுமே கூட ஏர்லியராக எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுற அளவுக்கு இந்த ஒரு ஹேபிட் என்னை மாற்றிருக்கு. அதனால தான் நான் உங்களையும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். 2வது ஹேபிட் என்னென்னா, உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் எந்த ஒரு கோல் செட் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கோல் இருந்து
அதுக்கான விஷயத்தை பண்ணி ஏதோ ஒரு ரீசன்னால் நீங்கள் அதை கிவ் அப் பண்ணிட்டீங்க, அதாவது கண்டினியூ பண்ணாமல் என்னால் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்ற மனநிலைமைக்கு போயிட்டு அந்த கோலை வந்து நீங்கள் கிவ் அப் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா திருப்பியும் அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு 21 நாளும் உங்களோட கோல் என்னவோ அதுக்கான ஃபுல் எஃபர்ட்டும் கொடுங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் உங்களோட உழைப்பையும் அதில் கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுத்து இந்த 21 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி அந்த கோலை ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதோட மேக்ஸிமம் லெவல் வந்து நீங்கள் ரீச் பண்ணியிருப்பீங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமும் கிடைக்கும். ப்ளஸ் அதை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போவே உங்களோட கோல் என்ன அப்படின்றத செட் பண்ணுங்கள். ஒரு நாள் கூட கிவ் அப் பண்ணாமல் அந்த விஷயத்துக்கான உழைப்பை கொடுக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக அதில் பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்கும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ஹேபிட் நம்மளோட ஹெல்த் ரிலேட்டடானது. இது நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் சரி மென்டல் ஹெல்த்துக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்னென்னா மார்னிங் எழுந்து ஒரு 15 மினிட்ஸ் இளம் வெயிலில் வாக்கிங் போகிறது. இந்த வாக்கிங் போகிறது அப்படின்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுனால நம்மளோட அன்றாட வேலைகளை பிரிஸ்காக பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இளம் வெயிலில் ஏன் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொன்னேன்னா அப்போ தான் நம்ம உடம்புக்கு தேவையான அந்த விட்டமின் டி வந்து நிறைய கிடைக்கும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் 4 சுவருக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடக்கும். அது வீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் போயிட்டோம்னா ஆஃபீஸில் அந்த 4 சுவருக்குள்ளே தான் நிறைய நேரம் இருக்கும். வெயில் வந்து நம்ம உடம்புல படுறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ இருக்க காலகட்டத்தில். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா மார்னிங் டைம் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் இதுவே வந்து நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் வெயிலில் வாக்கிங் போனோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான அந்த விட்டமின் டியும் கிடைக்கும். இந்த விட்டமின் டி நம்ம உடம்புக்கு கிடைக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் இருக்குல்ல அதோட வீக்னஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ப்ளஸ் நம்மளோட மசில் வந்து சில நேரம் ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். சம்மந்தமே இல்லாமல் உடம்பு வலி எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த விட்டமின் டி கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பெயின்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு 15 மினிட்ஸ் மார்னிங் டைம் வாக்கிங் அப்படின்றது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால தான் சீக்கிரமாக எழுந்துறீங்க அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொன்னேன். ஸோ சீக்கிரமாக எழுந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த டைமில் அடிக்கக்கூடிய வெயிலில் வாக்கிங் போகலாம். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ஹேபிட் என்னென்னா, இது வரைக்கும் இந்த ஹேபிட்டை நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட டைம் வந்து நிறைய சேவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஹேபிட் ஹெல்ப் பண்ணும். நான் நிறைய வீடியோஸ்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்றதுனால சொல்கிறேன். டு டூ லிஸ்ட் ரெடி பண்ணி அதுபடி உங்களோட வேலைகளை பண்ணுறது. ஒவ்வொரு நாளும் என்னென்ன வேலைகள் பார்க்க போகிறீங்க அப்படின்றத முதல் நாள் நைட்டோ இல்லை அந்த நாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்தோ இன்னைக்கு என்னென்ன வேலைகள் இருக்குது அதை எதுப்படி, அதாவது என்ன வரிசைப்படி நம்ம அந்த வேலைகளை பண்ண போகிறோம் அப்படின்றத டைம் வந்து அலோகேட் பண்ணி அதுபடி உங்களோட வேலைகளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு வேலைக்கும் நிறைய டைம் எடுத்து வேலை பார்க்குறதோ இல்லை இந்த வேலையை அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறதோ இதெல்லாம் பண்ணாமல் அந்தந்த வேலைகளை அந்தந்த டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்கு உங்களோட டைமை நிறைய சேவ் பண்ணுறதுக்கும் இந்த டு டூ லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஹேபிட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபைனலாக நான் சொல்ல போகிற ஹேபிட் என்னென்னா டெய்லி புக்ஸ் படிக்கிற பழக்கம். இது வரைக்கும் உங்களுக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருந்து இடையில ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் அந்த பழக்கத்தையே விட்டுருந்தீங்க, இல்லை புக்ஸ் படிக்கிறதுக்கு டைமே இல்லை பிரியா அதனால தான் நான் புக்ஸ் படிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை புக் படிக்கிற ஹேபிட்டை நான் வளர்த்துக்கணும்னு நினச்சிருக்கேன் பட் இப்போ வேணாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு நான் தள்ளி போட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ப்ளீஸ் இப்போலேருந்து இந்த புக்ஸ் படிக்கக்கூடிய ஹேபிட்டை வளர்த்துக்க ஆரம்பிங்க. இந்த 21 நாளும் ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு 5லேருந்து 10 பேஜ் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுபடி நீங்கள் அந்த புக்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து என்ன புக்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிற மாதிரியான புக்ஸ் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அப்படி படிக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், புதுசாக நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும், உங்களோட மெமரி பவரை ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னா அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கும் இந்த ஒரு ஹேபிட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் எல்லாத்தையும் 21 நாள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையும் ரொம்ப பாசிட்டிவாக மாறுறத உங்களாலேயே உணர முடியும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogஓட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.